ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சித்ரா பௌர்ணமி திருநாள் அன்று எப்படி நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற இந்த நாள எல்லா இடங்கள்லயும் ரொம்ப சிறப்பாக நாம கொண்டாடுவோம். ஒரு சின்ன கிராமமா இருந்தா கூட சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அங்க இருக்கிற கோவில்ல போய் வழிபாடு பண்றது, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க போய் புனித நீராடுவது, இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சித்ரா பௌர்ணமிய ஒட்டி நமக்கு நடைபெறக்கூடிய அற்புதமான விஷயம். வைகை ஆற்றில அழகர் இறங்கக்கூடிய வைபவம் மதுரை மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா. நிறைய வருஷங்கள் தொடர்ந்து அதை பத்தி நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இந்த ஆண்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக என்னென்ன வழிபாடுகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். பொதுவாகவே இந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாள்ல நாம தவ வலிமையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக சித்த புருஷர்கள், ஞானியர்கள் தவம் செய்யக்கூடிய இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இல்ல குறிப்பா சமாதிகளுக்கு போய் அங்க போய் வழிபாடு செய்யறது, தியானம் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த பெரியவங்க செய்யறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன் இந்த பௌர்ணமியை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கிறோமா? பௌர்ணமி என்பது ஒரு முழுமை பெற்ற நாள் மட்டுமல்ல, எந்த விதமான மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள்ல இருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல தெளிவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி திருநாள். அதனால்தான் சித்த புருஷர்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு இந்த முழுமையான பௌர்ணமி நாள்ல போய் வழிபாடு செய்யறது, மலை இருக்கக்கூடிய தலங்கள்ல போய் கிரிவலம் செய்யறது, இது எல்லாமே விசேஷமானது. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, திருவண்ணாமலையில ஏன் சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ கூட்டம் வருது. சித்த புருஷர்களும் இருக்கிறாங்க, பௌர்ணமி நாளும் கூட. அதோட இல்லாம அங்கு இந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நான் சென்ற ஆண்டு பதிவுகள்ல கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப எல்லாரும் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இருக்கிற கூட்டத்துக்கு ஏன்டா வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடும். அதனால உங்க ஊர்ல பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா அங்க போய் கிரிவலம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதிலேயே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, "அம்மா மலையா கிடையாது, சிவன் கோயில் மட்டும் எங்க ஊர்ல இருக்கு. அப்ப நாங்க எப்படி வழிபாடு செய்றது?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு, உங்களால எத்தன முறை அந்த கோயிலை வலம் வர முடிகிறதோ, அதாவது கோயில் உட்பிரகாரம் இருக்கும் இல்லையா? அந்த உட்பிரகாரத்த நம்ம பொதுவா ஒரு வலமா வருவோம். அப்படி இல்லாம, பௌர்ணமி அன்னைக்கு உங்களால ஒரு 11 முறை வலம் வர முடியுதா? இல்ல ஒரு 21 முறை வலம் வர முடியுதா? சின்ன கோயில் தாம்மா 108 முறை கூட சுத்தலாம் அப்படிங்கிறவங்க, ஒரு 108 முறை நீங்க அத வலமாக வந்தீங்க அப்படின்னாலே, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு கிரிவலம் பண்ணக்கூடிய பலனை ஒரு சிவன் கோயிலை வலம் வருகிற போது நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இது மலை இல்ல, சிவன் கோயில் தான் இருக்கு. நாங்க அந்த நேரத்துல அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு இந்த மாதிரி வலம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும். வாய்ப்பு இருக்குங்கிறவங்க அத பயன்படுத்திக்கோங்க. மலைக்கோயில் இருக்கு, கிரிவலம் போலாம் அப்படிங்கிறவங்க போங்க. இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. மலை இருக்குமா, கோயில் இருக்குமா, ஆனா முருகர் தாம்மா இருக்கிறாரு. சிவன் கோயில் கிடையாது அப்படிங்கிறவங்க கூட தாராளமா கிரிவலம் போகலாம். சிவனும், முருகனும் ஒண்ணும் வேறுபாடான தெய்வமே இல்லையேங்க. அதனால என் குருநாதர் அடிக்கடி சொல்வார், "சிவனே முருகன், முருகனே சிவன்" அப்படின்பார். அதனால உங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு முருகர் கோயில் இருக்கிற மலை தான் இருக்குன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவ வழிபாடு எப்படி விசேஷமானதோ, அதுபோல அம்பாளுக்கு வழிபாடு, முருகருக்கு வழிபாடு, நாராயணருடைய வழிபாடுன்னு எல்லா தெய்வங்களுக்கும் இந்த நாள்ல விசேஷமான வழிபாடு. சத்யநாராயணர் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அந்த நாள பயன்படுத்தி சத்யநாராயணர் பூஜை செய்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. எப்படி செய்யணும் அதுக்கான கதைகள நான் ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்ல போய் நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இந்த நாள்ல அம்பிகைய வழிபாடு பண்றது நம்முடைய மனத்துக்கு மிகப்பெரிய அமைதியை தரும். ஏன்னா, சந்திரன மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்முடைய மனதில ஏற்படக்கூடிய குழப்பம், மனதில இன்னைக்கு ஒண்ணு தோணும், நாளைக்கு ஒண்ணு தோணும். ஏன்? எல்லாம் சந்திரன் தான் காரணம். அவரு தேஞ்சு தேஞ்சு வளர்ற மாதிரி, இத திடீர்னு செய்யணும்னு நெனைப்போம். அப்புறம் திடீர்னு செய்ய வேணாம்னு நெனைப்போம். இத ஏன்டா செஞ்சோம்னு குழம்புவோம். அப்புறம் இத ஏன்டா செய்யலன்னு வருத்தப்படுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்திரனுடைய ஏற்ற இறக்கம். சந்திரனை தன் தலையில் சூடி சந்திரனுக்கு அருள் செய்த சிவபெருமானை
இந்த நாள்ல வழிபாடு பண்ணா சந்திரனின் மனக்குழப்பங்கள் எப்படி நீங்குச்சோ அது மாதிரி நம்முடைய மனக்குழப்பங்களும் நீங்கும். இது அம்பாள வழிபாடு பண்ணும்போதும் கிடைக்கும். ஏன் கிடைக்கும் அப்படின்னா, அம்பாளும் பிறையணிந்த தேவியாகவே நமக்கு காட்சி தருகிறாள் பல இடங்கள்ல. அதனால அம்பாளையும் இந்த நாள்ல வழிபாடு பண்ணலாம். பெருமாளுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. யாருக்கு என்ன வழிபாடு வாய்ப்பு இருக்கோ அதை தவறாம செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவ்வளோ சொல்றீங்களேம்மா, இந்த நாள்ல ஒரு ஹீரோ இருக்கிறாரே அவரை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறமா தானே சொல்லணும். சித்திரகுப்தரை வழிபட வேண்டிய நாள். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, சித்திரகுப்தரை தான் கும்பிடணும். சித்திரகுப்தரை கும்பிட்டாதான் நம்ம தலையெழுத்தையே மாத்திருவார், கணக்கையே மாத்தி எழுதிடுவாருன்னு இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி 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 இப்ப சித்திரகுப்தரை எப்படி கும்பிடுறது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் மனசுல கேள்வியாவே இருக்கு. நான் எப்போதும் நம்முடைய பதிவுகள்ல சொல்றது உண்டு. சித்திரகுப்தர் அப்படிங்கிறவர் யார்? யமனுக்கு நாம செய்யக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன அப்படிங்கிற கணக்கெல்லாம் எழுதி வச்சு, போய் மேல அந்த ஆன்மா நிக்கிற போது, அவங்க கிட்ட கணக்கு வாசிப்பார். இவங்க இத செஞ்சாங்க, அத செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் கணக்க ஒழுங்கா வாசிப்பார். அவர் வேற மாரி மாத்தி வாசிக்கிறவரோ, இல்ல கணக்க மாத்தி எழுதுறவரோ அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்ப நாம இந்த ஒரு நாள்ல மட்டும் அவர கும்பிட்டுட்டு, நான் உங்களுக்கு அத வச்சேன், இத வச்சேன், அத செஞ்சேன், இத செஞ்சேன், எனக்கு கணக்கெல்லாம் மாத்தி எழுதிருங்க, என் பாவத்தை எல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னா செய்வாரா? கண்டிப்பா செய்ய மாட்டார். இவன் என்ன பொய் கணக்கு எழுத சொன்னான் அப்படின்னா, அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்குவார். சித்திரகுப்தரை இந்த நாள்ல ஏன் கும்பிட சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய மனசுல கெட்ட எண்ணங்கள் தோன்றாம இருக்கணும். நல்ல எண்ணங்களுக்கு நாம இடம் கொடுக்கணும். பொதுவாகவே இந்த நாள்ல நாம வழிபாடு செய்கிற போது மன தெளிவும் தூய்மையும் கிடைக்கும். அதனால நம்ம தீய சிந்தனைகள்ல தீய செயல்களுக்கு போகாம நம்மள ஒரு நல்ல வழிக்கு எடுத்துட்டு போனா நம்ம கணக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள்ல சித்திரகுப்தரை வழிபாடு பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெளிவான ஒரு வழிபாட்டை நாமளும் செய்யணும். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கத்துத்தரணும். சரி, இந்த சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வருது, நாம என்னைக்கு கொண்டாடணும், எந்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு பிறகு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி நமக்கு 1/5/2026 அன்னைக்கு நமக்கு வருது. பௌர்ணமி ஆரம்பிக்கிறது 30/4/2026 இரவு 9:51 ஆரம்பிச்சு 1/5/2026 இரவு 11:07 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. வழிபடுவதற்கான நேரம் 1/5/2026 காலை 9:10 இருந்து 10:20 வழிபாடு செஞ்சுக்கலாம். சத்யநாராயணர் பூஜை செய்யறவங்க 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல சத்யநாராயணர் பூஜையை நாம செஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு வழிபடுவதற்கான நேரம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அந்த நேரத்துல நாங்க என்ன வழிபாடு பண்ணணும், யாரை வழிபாடு பண்ணணும், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண போறீங்க, அம்பாளை வழிபாடு பண்ண போறீங்க, சித்திரகுப்தனை வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். கோயிலுக்கெல்லாம் போக முடியலமா, நாங்க வீட்டில தான் கும்பிட போறோம் அப்படின்னா எளிமையாகவே நம்ம வீட்டில நாம வழிபாடு பண்ணக்கூடிய நம்முடைய தெய்வங்களை சிவனோ, முருகனோ, விநாயக பெருமானோ, எந்த தெய்வத்தை நாராயணரையோ நீங்க வழிபாடு பண்றீங்கன்னா அந்த தெய்வத்தை இந்த நேரத்துல வழிபாடு பண்ணலாம். எளிமையான நெய்வேத்தியங்கள் வச்சு இந்த நாள்ல வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது விசேஷமானது. என்னெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணலாம்? சக்கரை பொங்கல், இளநீ, பானகம், அப்பம், இந்த நாளுக்கே உரிய விசேஷமான சித்ரா அன்னங்கள் இதெல்லாம் நம்ம நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். இல்லை என்ன முடியுதோ இதெல்லாம்னா எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு அப்பம் சுட முடிஞ்சா கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பண்ண முடியலன்னா ஒரு டம்ளர் பானகம் தயார் பண்ணி வச்சு நாம வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நாள்ல சித்ரா அன்னங்கள் வச்சு மாலை நேரத்துல 6 மணிக்கு அப்புறமா தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சந்திரனை மனசுல நினைச்சு எங்க குடும்பத்துக்கே ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் ஒரு வெட்ட வெளியில உட்காந்து சந்திரனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இது இந்த நாள்ல நாம தொன்று தொட்டு நம்ம பெரியவங்க செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் குடும்பமா உட்காந்து கலவை சாதம் சாப்பிடணும் அப்படிங்கிறத எதுக்கு சொன்னாங்க? பொதுவா குடும்பமா எல்லாரும் சேர்ந்தாலே நமக்கு ஒரு மன அமைதி. பெரியவங்களுக்கு எதுல அமைதி? பிள்ளைங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா அதுல ஒரு அமைதி. அந்த பிள்ளைகளுக்கு எது அமைதியா இருக்கும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மளை சுத்தி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற போது உறவுகள்ல ஒரு பலமும் ஒரு தைரியமும் ஒரு அமைதியும் தானா பிறக்கும். அதனால தான் பெரியவங்க
உளவியல் ரீதியாக நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள வச்சாங்க. சாப்பாட்டெல்லாம் எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போவாங்க. இப்ப தானே எல்லாம் மொட்டை மாடிக்கு போறோம். அப்பல்லாம் எல்லாம் ஆத்தங்கரைக்கு போவாங்க. அங்க உட்கார்ந்து எல்லாரும் குடும்பமா சாப்பிடுவாங்க, விளையாடுவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ச்சியா இந்த நாள கொண்டாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆத்துக்கும் போறதில்ல, குளத்துக்கும் போறதில்ல, எங்கேயுமே போறதில்லங்கிறவங்க மொட்டை மாடிக்காவது சாப்பாட்ட எடுத்துட்டு போயி ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. எவ்ளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த பதிவுல சித்ரா பௌர்ணமிய பத்திய நெறைய தகவல்கள் நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அத பயன்படுத்தி மகிழ்ச்சியா, சந்தோஷமா எல்லாரும் சித்ரா பௌர்ணமிய கொண்டாடலாம். இந்த பதிவ உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.